தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் அன்று எல்லோர் வீட்டிலும் சர்க்கரை பொங்கல் கட்டாயமாக வைப்பதுண்டு. சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், பால் 1 கிளாஸ், நெய் 3 ஸ்பூன், வெல்லம் 1 கப், முந்திரி பருப்பு 10 கிராம், ஏலக்காய் பொடித்தது கொஞ்சம், துருவிய தேங்காய் 1/4 கப். இப்பொழுது சர்க்கரை பொங்கல் செய்முறை குறித்து பார்க்கலாம். அரிசியையும் பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணீர் விட்டு 2-3 முறை நன்றாக கழுவிக்கொள்ளவும். இதனை ஒரு குக்கரில் இட்டு 3 கிளாஸ் அளவு தண்ணீர் ஊற்றி குக்கரை அடைத்து நன்றாக வேக விடவும். பின்பு ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து 1/2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி வெல்லத்தை சிறிய சிறிய பீஸாக உடைத்து தண்ணீரில் சேர்க்கவும். வெல்லம் தண்ணீரில் கரைந்தவுடன் அடுப்பை ஆஃப் செய்துவிட்டு வெல்லத்தை இறக்கி அது கொஞ்சம் ஆறியவுடன் ஒரு வடிகட்டியின் மூலம் வடித்து வைத்து கொள்ளவும். இப்பொழுது குக்கரில் உள்ள பருப்பும் அரிசியும் வெந்திருக்கும். அதனை ஓப்பன் செய்து அடுப்பில் வைத்து இந்த வடிகட்டி வைத்திருக்கும் வெல்லத்தை இந்த வெந்துள்ள அரிசியும் பருப்புடன் சேர்க்கவும். இது ஒன்றுடன் ஒன்று நன்றாக கலங்குமாறு நன்றாக கிளறவும். அரிசியும் பருப்பும் வெல்லமும் ஒன்றுடன் ஒன்று நன்றாக சேர்ந்து கெட்டியாக வரும் பொழுது எடுத்து வைத்துள்ள 3 ஸ்பூன் நெய்யை இதில் ஊற்றவும். பின்பு வறுத்து வைத்துள்ள முந்திரி பருப்பு, பொடித்து வைத்துள்ள ஏலக்காயை தூவவும். கடைசியாக ரெடியாக உள்ள துருவிய தேங்காயை இத்துடன் சேர்த்து கொஞ்ச நேரம் கிளறிவிட்டு இறக்கி வைக்கவும். சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி.